ஹாய், ஹலோ, வணக்கம். இது புதிய பரிமாணம் வழங்கும் உங்களுக்காக நிகழ்ச்சி. நண்பர்களே, பல்வேறு தரப்பட்ட முக்கிய பிரமுகர்கள், அதேபோல கல்வியாளர்கள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள், இன்னும் சமூகத்தில் பல்வேறு மாற்றங்களுக்கு வித்திட்ட பல அறிஞர் பெருமக்கள் நம்ம சந்திச்சுட்டு வரோம். அதுலேயும் துறை சார்ந்த வல்லுநர்கள் மட்டுமில்லாமல் மாற்றத்துக்காக தன்னை புதுப்பித்து கொண்டு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிமுகங்களும் பழைய அறிமுகங்களையும் உங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திட்டு வரோம். அந்த வகையில் இன்று நம்மோட இருந்திருக்கிறார், நம்முடைய ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறார், தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சியுடைய மாநில தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் நம்மோட இருந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். ஏன்னா இப்போ பல அரசியல் மாற்றங்கள்லாம் இன்னைக்கு பார்க்குறோம். அதில் விவசாயிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது காலகாலமாக விவசாயிகள் தன்னுடைய உரிமைக்காக போராடிட்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயம். ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ இன்னைக்கு வந்து தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சியை நீங்கள் தொடங்கியிருக்கிறீங்க. அந்த கட்சியை வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய அங்கீகாரத்தையும் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்க தமிழகத்துல இப்போ ஒரு அறிமுகமாயிட்டு வர்றீங்க. இப்போ நீங்க தனி கட்சியாக நீங்க உருவெடுத்து வர்றீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய துவக்கம்னு ஒரு விஷயம் இருக்கும். நிச்சயமா. இந்த வேல்முருகன் யார், எங்கிருந்து வந்தார், எங்கிருந்து உங்களுடைய பாதை தொடக்கம் எங்கிருந்து ஆனது? ஏன்னா ஒரு அமைப்பு ரீதியாக உருவாகிறதுக்கும் ஒரு எழுச்சி தேவைப்படும். அந்த எழுச்சியை உருவாக்கிய வழிகாட்டி யார்? அதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்க. எல்லா புகழும் ஏற்புடிக்கும் உழவனுக்கே என்று கூறி 1925/5/1971 மாயாண்டி தேவர் பாப்பம்மாவளுக்கு 5 பெண் குழந்தைகளுக்கு பிறகு 6வதாக செல்லப்பிள்ளையாக பிறந்த வேல்முருகன் என்று பெயர் சூட்டப்பட்டு தொடக்கப்பள்ளி அரசு கல்லர் பள்ளியில் எனது ஊரில் கர்த்தாண்டிப்பட்டியில் ஆரம்பித்து உயர்கல்விக்காக வேண்டி அரசு கல்லர் உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை படித்து மேல்கல்விக்காக வேண்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி நிலக்கோட்டையில் படித்து கொண்டு இருக்கும்போது, அதாவது கிட்டத்தட்ட 12ஆம் வகுப்பு படிக்கும்போது என் தந்தையோ ஒரு பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். உதாரணத்துக்கு சொல்லணும் என்றால், நீண்டகால சட்டப்பேரவை உறுப்பினர் இருந்த மறைந்த அருமையக்கால் AS பொன்னம்மா அவர்களுடைய ஆசானும் வழிகாட்டியும் எனது தந்தை. அந்த வழியில் அன்பு தலைவர் குமரி ஆனந்தன் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கும்போது எனக்கு 17.5 வயசு. ராஜீவ்காந்தி மரமேலர் நகர் என்ற ஒரு இடத்துக்கு காமராசர் ஒரு மாநாடு, காங்கிரஸ் கட்சி மாநாடு நடத்தினார். அதற்கு காமராசர் ரயில் நிலையம் என்று பெயரை சூட்டினார். முத்தமிழறிஞர் கலைஞர் வந்தனமே அதை மரமேலர் நகர் என்று மாற்றினார். உடனே குமரி ஆனந்தன் அவர்கள் தமிழகம் முழுவதும் ரயில் மறியல் சென்று சிறை நிரப்ப வேண்டும் என்று உத்தரவு போடுகிறார். அந்த மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் வேண்டுகோளை இணங்க எனக்கு 17 வயதிலே திருச்சி மத்திய சிறையில் 5 நாள் சிறைவாசம் சென்று வந்து 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற பிறகு என்னுடைய தீவிர செயலை பாராட்டி குமரி ஆனந்தன் அவர்கள் எனக்கு நிலக்கோட்டை ஒன்றிய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியை தந்தார். தீவிரமாக காங்கிரஸ் அனைத்து தேர்தலுக்கு தீவிர பங்கு கொண்டு அருமையக்கால் பொன்னம்மா அவர்கள் வெற்றிக்கு தீவிர பாடுபட்டதெல்லாம் அன்றைய தடம் இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் எனக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் என்று அவர் ஊரில், அதாவது வாழப்பாடி அவர் இல்லத்தில் சிறப்பு உணவு அருந்த விட்டு நீ தாண்டா எனக்கு தலைவன் என்று திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக எனக்கு பதவி கொடுத்தார். அதிலிருந்து தொடர்ந்து செயல்படும் பொழுது 86 மூப்பனார் காங்கிரஸ் என்று பிரியும் பொழுது மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு சற்று அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்தேன். ஒதுங்கி இருக்கும் திருப்பி
எங்களுக்கு ஒரு விவசாய குடும்பம், பாரம்பரிய விவசாய குடும்பம். எங்க வீட்டுல 5 அக்காங்களும். அன்று வந்து மின் இணைப்பு கிடையாது. கமல தண்ணி ஓட்டணும், வரப்பு ஓட்டணும், வாக்கியா ஓட்டணும், பாரு போடுவது நம்மத. என்னுடைய சகோதரி 5 பேர்கள் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. எங்க கிணறு வந்து பங்கு கிணறு. நள்ளிரவு வரைக்கும் தண்ணி எடுப்பாங்க, தண்ணி இறக்கணும் கமலையில. நான் அவங்களுக்கு துணைக்கு போய் அந்த கிணத்து மேட்டில் உறங்கிக் கொண்டே சிந்திச்சேன். அன்றுதான் 89இல் விவசாயத்துக்கு பாடுபடணும் என்று எனது ஆசான் விட்டு சென்ற புலவர் பெருந்தகை ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள் விட்டு சென்ற பாதையில் இணைந்தேன். எனக்கு படிப்படியா அங்கே தீவிர விவசாயிகளுக்காக பாடுபட்டதனால், உழைத்ததனால் எனக்கு மாநில செயலாளர் அந்தஸ்து கொடுத்தார்கள். அவரு அந்த காலத்துல கொடுத்தார்கள். யாரு கொடுத்ததுன்னா செல்லமுத்து அவர்கள் கொடுத்தார்கள். எனக்கு வயது இழப்பு. நான் அவரை ஐயாவை நாராயணசாமி நாயுடுவை நான் ஒப்பிட முடியாது. எனக்கு வயது 55, அவர் இறக்கும் பொழுது வயது 70. எனக்கு செல்லமுத்து அவர்கள் கொடுத்தார்கள். அந்த வழியில் தொடர்ந்து வரப்போ அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா, அதாவது அஇஅதிமுகவுடைய கூட்டணி வைத்திருந்தோம். பிறகு 2006இல் திமுக கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோமே, செல்லமுத்து அவர்களை வர சொல்லுங்கன்றமே. எனக்கு திருப்பூர் இந்தியா ஹவுஸில் வைத்து இன்று முதல் மாநில செயலாளர், தமிழ்நாடு மாநில செயலாளர் என்று அங்கீகாரம் கொடுத்த செல்லமுத்து. 2006 நாங்கள் திமுகவுக்கு வந்தோம். அன்று முதல் இன்று வரைக்கும் திமுகவுக்கு தீவிர ஓட்டு வேட்டையில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். கடந்த 2000இல் என்ன நடந்துச்சோ என்ன வந்துச்சோ இல்லை. எங்க தலைவர், ஒருங்கிணைக்கப்பட்ட தலைவர், அருமை தலைவர் ஐயா செல்லமுத்து அவர்கள் எடப்பாடியார் பின்னால் சென்று விட்டால் எங்களுக்கு ஒரு கோபம். இங்கு மதுரையில் அனைத்து தரப்பட்ட மக்கள், அதாவது குறிப்பா சொல்லணும் 105% சாதி மக்கள் இடஒதுக்கீடு, அதாவது சாதிவாறு கணக்கெடுத்து இடஒதுக்கீடு நாங்க போராடிக்கிறப்ப அவர் எந்த அடிப்படையில் வண்டியர்களுக்கு நான் ஒண்ணு எதிரி அல்ல. அங்க இருக்க விவசாயி எங்க விவசாயித சாதி வாரியா கணக்கெடுத்துட்டே நாங்க கொடுக்க சொன்னோம். எடுத்தேன் கவுத்தேன்னு எடப்பாடியார் கொடுத்தார். இவர் போனார். அவர் நோக்கம் என்பது என்ன? வன்னியரும் கொங்கு மண்டலம் சேர்ந்து ஆட்சியை பிடித்து போடலாம் நினைச்சார். அந்த தீவிர எரிச்சல் உண்டாகி தென் மாவட்டத்தில் இருக்க மாவட்ட தலைவர்களை பூரா கூட்டி காலேஜ் கவுன்சில் ஒரு செயற்குழுவை கூட்டி பொதுக்குழுவை கூட்டி இவர் செய்தது நியாயமா, நான் உங்களுக்கு பிடிக்குதா என்று கேள்வி எழுப்பும் போது கிட்டத்தட்ட 18 மாவட்ட தலைவர் செல்லமுத்து சாதி அரசியல் பண்ணிவிட்டார். பச்சை துண்டுக்கு, விவசாய சங்கத்துக்கு சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது. கவுண்டர், செட்டியார், கோனாறு, முதலியார் என்று போனால் அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நம்ம ஒரு அமைப்பை உருவாக்குவோம் என்று இது பண்ணி பொதுக்குழுவில் 18 மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், சுமார் ஒரு 60 பேர் மீண்டும் இந்தியா, அதாவது காலேஜ் கவுன்சில், மதுரை காலேஜ் கவுன்சில் கூடும்பொழுது நான் 2006இல் இங்க வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் விவசாய கடன், ஒட்டுமொத்த கடன் 7500 கோடியை தள்ளுபடி செய்தார். அதுக்கு பிரட்சமாக நம் மத்திய அரசிடம் வைக்க வேண்டும் என்று வட மாநில விவசாய சங்க தலைவர்கள் எங்களை அழைக்கிறார்கள். அதுக்கு எங்களுக்கு இருக்க இன்று ஈரோடுனுடைய இடைத்தேர்தலின் கதாநாயகன் அண்ணன் ஈவிகே இளங்கோவனை நாங்கள் அணுகினோம். எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 150 பேத்துக்கு போக்குவரத்து செலவு, தங்கும் இடம், உணவு எல்லாம் கொடுத்து சோனியாவை சந்திக்க வைக்கிறார்கள். சந்திக்கும் போது நாங்க சொன்னோம், கலைஞர் ஐயா அவர்கள் 7500 கடன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க, நீங்க என்ன செய்யறீங்கன்னு. பத்தரையிட்ட கடன் தள்ளுபடி பண்ணோம்ட்டான். அப்ப நிதி அமைச்சர் சிதம்பரம் சொன்னாரு, என்ன செல்லமுத்து அங்கிருந்து ஒரு கூட்டத்தை கூட்டு போது என் தலையில கள்ள போடுறேன்னு கேட்டாரு. அப்ப சோனியா அவர்களிடமும் தொழிலாளர் நிபுணர் பாரத பிரதமர் ஐயா மன்மோகன் சிங் குறிப்பாக கேட்டார்கள், எங்களுக்கு அனைவருக்கும் தமிழ் தான் தெரியும், ஓரளவு ஆங்கிலம் தெரியும், வட மாநில
விவசாய சங்கத்தை வச்சு பேச விட்டனுமே, சோனியாஜி ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீங்க போய் சென்னை போய் இறங்குங்க, உங்க நல்ல செய்தி வரும்னாங்க. அதன் தலைவர் கலைஞர் 7500 கோடி தள்ளுபடி பண்ணாங்க. அந்த மால் 1:10 75,000 கோடி பத்திர கடன் அடை வைத்தது பூரா இந்தியா முழுவதும் தள்ளுபடின்னு ஒரே கையெழுத்து ரத்திட்டவங்க காங்கிரஸ் திமுக. அப்படி இருக்கும்போது திமுக விட்டு ஏன் போறீங்கன்னு கேட்டு பொதுக்குழுவை மதுரை காலேஜ் கவுன்சில் கூட்டும் பொழுது டெல்லி சென்றிருக்காய், பல மாநிலத்துக்கு தலைவரோட நீ சென்றிருக்கா, அந்த அனுபவம் உனக்கு இருக்கு, வேல்முருகா நீயே மாநில தலைவராக இருந்து என்று முன்மொழிந்தார் தென்காசி மாவட்ட தலைவரும் தூத்துக்குடி மாவட்ட தலைவரும். அப்ப சட்டென்று இருந்துச்சு, ஐயா உங்களில் நான் வயது இளையவர், நீங்க யாரோ ஒருவர் தலைவரா இருங்க, எனக்கு அந்த செயலாளர் பொறுப்பே போதும், என் தலையில் தூக்கி பெரிய பாறாங்களை வைக்கிறீங்க, நான் எப்படி சமப்போன தெரியாத என்று மீனாட்சி பார்த்துக்குருவா நீ இருந்தாங்க. அதே போல ரெடி ஆகிக்கிருக்க நேரத்தில் அன்று அந்த கட்டத்தில் 2020 எனக்கும் திமுக தலைவர் தற்போதைய இருக்க தலைவர் இல்ல நீங்க விரிவா ஒரு தகவல் கண்டிப்பா சொல்லிட்டு வர்றீங்க. நீங்க ஒரு காலகட்டம் இருந்தது, நீங்க இவ்வளவு வருஷம் சொல்ல போகும்போது ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல நீங்க பயணிச்ச ஒரு அனுபவம் இருக்கு. இப்போ 20 ஆண்டுகளாக விவசாயிகள் பல்வேறு சிக்கல்களையும் சிரமங்களையும் அதுல இருந்து சொல்லி வரேன். ஆமா, அந்த சந்திச்சதுல உங்களால உங்க அமைப்பை சார்ந்து மாநில அளவுல அல்லது தென்னக அளவுல விவசாயிகளுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதுக்கான பாடுபட்ட விஷயங்கள்ல எதை முதன்மையாக நீங்க சொல்லுவீங்க? அதாவது கடந்த காலத்தில் காவிரியில் எடியூரப்பா அவர்கள் தண்ணீர் திறக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்ததால் இங்கிருந்து திண்டுக்கல் மாவட்டம் தென் மாவட்டம் முழுவதும் சுமார் ஒரு 500 பேரை திரட்டி காவிரி கர்நாடக எல்லையில் ஒசூரில் பெரிய போராட்டம் நடத்துவோம் என்று போஸ்டர் தான் அடித்தோம், விளம்பரம் தான் கொடுத்தோம். தமிழக அரசோ கர்நாடக அரசு அனுமதி மறுக்கப்பட்டது. ஹைகோர்ட்டில் போய் அனுமதி கேட்டு நோட்டீஸ் போட்டு இந்த மறுநாளை தண்ணி எடுத்து விட்டாங்க. அது பெரிய ஹிமாலய வெற்றி. இப்ப எல்லா விவசாயிகளுக்கும் ஆடு மாடு கோழி எல்லாம் சாகுபடி எல்லாத்தையும் காப்பாத்தி அவை உற்பத்தி பண்ற பொருளை அவன் விலை நிர்ணயம் பண்ணலையே, அந்த விலை நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லி தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிறேன். அன்றுதான் இந்தியாவுக்கு கிடைத்த முதல் சுதந்திரம் என்பதை மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் இதுதான் நீங்க உங்க கோரிக்கையாவை நீங்க சொல்ல வரீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஒரு இது வரைக்கும் நீங்க மட்டும் இல்ல, இதே கோரிக்கையை வச்சுதான் நாராயணசாமியும் உண்மை உண்மை எங்க குருநாரே அதுல வந்தவர் தான் ஐயா. ஏன்னா காரணம் என்னன்னா, விவசாயிகள் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்து மாறுறதுக்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சது. எல்லா விவசாய சங்கமும் இன்னைக்கு அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு மக்கள் பார்க்குறாங்க, இவர் ஒரு விவசாய சங்கம், அவரும் பச்சை துண்டை போட்டிருக்காரு, இவர் ஒரு விவசாய சங்கம், இவரும் பச்சை துண்டு போட்டிருக்காரு, ஆனால் இவர் புதுசாக வந்திருக்காரு, இவரும் பச்சை துண்டை போட்டிருக்காரு, இவங்களாம் இத்தனை பேர் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, இப்படியெல்லாம் கேள்விகள் இன்னைக்கு சொல்லி கேட்டிருக்கோம். இந்த அமைப்புகள் எல்லாமே நீங்க அரசியல் ரீதியாக முன்னெடுக்கும் போது அந்த ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரும் முயற்சிங்கிறது அது அவசியமான ஒன்று. கண்டிப்பா அந்த ஒருங்கிணைப்புனாலதான் நாராயணசாமிங்கிற ஒரு மனிதரே வெளியில வந்தார், வேர்ல்டு லெவல். ஆமா, வெளியில வந்தார். ஒருங்கிணைக்கிற வேலை மட்டும் அவர் செய்யலைன்னா இன்னைக்கு நாராயணசாமின்னு பேசுறதுக்கு இடம் இல்லாம. கண்டிப்பா. இப்போ நீங்க இந்த அமைப்பை ஒரு கட்சி ரீதியாக அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில முன்னெடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கான பலம்ங்கிறது சிறிய ஒரு பலம்ங்கிறது அது அதிகாரத்துக்கு போதாது. அப்போ ஒரு பெருங்கொண்ட பலம் உங்களுக்கு தேவை. எல்லா விவசாயிகளும் ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் வரும். உங்களுடைய திட்டத்திலும் செயல் திட்டத்திலும் ஒருங்கிணைந்த விவசாயிகள் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குதா இல்லையா? கண்டிப்பா முயற்சி எடுத்துக்கிறேன், நடக்கும். ஏன்னு கேட்டீங்களா, நான் எல்லாமே உதாரணத்துக்கு தமிழ்நாடு விவசாய சங்கம்டுவாங்க, அந்த மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துல 500 ரூபாய் கட்டி பயிஞ்சு வச்சுக்கிடுவாங்க. நான் தேர்தல் ஆணையத்தில் தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சி என்று பதிவு பெற்று
கிட்டத்தட்ட 30 மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர். நாளைக்கு நான் மதுரையில கூட்டம் போட்டாலும் சரக்குன்றக மதுரையில தானே கூட்டம் போடுறாங்க. நான் பிறந்த மதுரையில நான் 1 லட்சம் பேர்த்த கூட்டுவன்ல. எதிர்கட்சி ஆளுங்கட்சி 1 கோடி கூட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு பச்சை துண்டுக்கார 1 லட்சம் பேர்த்த கூட்டுவேன். அந்த தைரியம் இருக்கு. என் மாவட்ட தலைவர் ஒரு மாவட்ட தலைவருக்கு 2000 பேர் கூட்டு வருவாங்க. என்ற உண்மையான விவசாயிகளாத்த போட்டிருக்கேன். காசு பணம் உட்கவங்கிட்ட கிடையாது. இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நேற்று தொண்டாமுத்தூரில் வனவிலங்குகளால் பாதிக்கப்படும் பகுதியை பார்வையிட்டு மாவட்ட வன அதிகாரியை சந்திச்சு முறையிட்டு வந்திருக்கேன். உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்து உள்ளார்கள். அது இன்னொன்னு, நாளைய மறுநாள் பழனியில் பன்றி மற்றும் யானைகளால் அங்க இருக்கும் விவசாயிகளுடைய வேர்க்கல்லை, மக்காச்சோளம், கப்பக்கிழங்கு செடியை அழிப்பதாக எனக்கு தொலைபேசியில் வந்துச்சு. நான் இன்னும் 2-3 தினங்களில் அங்க சென்று பழனி கோட்டாட்சியர் அவர்களிடம் உரையிடுவதாக உறுதியளித்துள்ளேன். மீண்டும் அனைத்து விவசாய வரும் தேர்தல் கட்டங்களில் அனைத்து விவசாய சங்கங்களை ஒன்றிணைத்து வலுவான ஒரு சங்கமாக தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சி வழி நடத்தும் என்பதை இதில் மாற்று கருத்து இல்லை. ரொம்ப அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட. நன்றி. தமிழக முதல்வர் இன்னைக்கு அவர் தேர்தல் பரப்புரையிலும் சரி, தேர்தல் வாக்குறுதியிலும் சரி, அவர் விவசாயிகளுக்கான நலனுக்கான பல திட்டங்களை அறிவிச்சிட்டாரு. அந்த அறிவிப்புகள்ல அவங்களுக்கு ஒரு விஷயத்திலையும் கரும்புக்காகவோ நெல்லுக்காகவோ இதெல்லாம் உயர்த்தி கொடுப்போம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. எந்த சொல்லியிருந்தாலும் விவசாயிகள் ஒத்த வார்த்தைகளை பயன்படுத்துவது உண்டு. என் உரிமை, என் பொருள், என் உரிமை, நான் தான் நிர்ணயம் செய்கிறேன் அப்படிங்கிற வேணுங்கிற உரிமை வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு பல திட்டங்கள் எல்லாம் சொல்றாங்க. அரசு அதை கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது வேறு பேச்சு. ஏன்னா கொள்முதல் பொறுப்பையும் அரசும் ஏற்றிருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல நீங்க எவ்வளவு தூரம் நீங்க கடக்குறீங்களோ அது வரைக்கும் வெற்றி தான். நிச்சயமா. அப்படி இருக்கும்போது இப்போ தமிழக முதல்வர் இப்ப நீங்க அரசியல் இதோட அங்கீகாரத்தோட நீங்க தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? தமிழக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி முதல் வெற்றியே முதல்ல சொல்லுங்க. நிறைவேற்றப்பட்ட கோரிக்கை இன்று அடுத்தது தொடர்ந்து வைக்கக்கூடிய அதான் தேர்தல் வாக்குறுதிப்படி எங்களுக்கு விவசாயிகளுக்கு நிறைவேற்றப்பட்ட முதல் இது என்னவென்றால், உழவர்களுக்கு என்று விவசாயிகளுக்கு என்று தனித்துறை உருவாக்குவோம் என்று சொன்னார். அதற்கு உழவர் நலத்துறை அமைச்சரை உருவாக்கி தனி இலாக்கா உருவாக்கி ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையும் 3000 கோடி 4000 கோடி நிதியை ஒதுக்கி தந்தார். முத்தான மக்கள் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களை இந்த நேரம் இருகரம் கூப்பி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும். இன்னொன்று என்னவென்றால், முதல்வர் அவர்கள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தருவோம் என்று சொன்னார். 1 லட்சம் மின் இணைப்பு கொடுத்தார். நாங்க சொன்னோம், அண்ணா தலைவர் கலைஞர் கொடுத்ததுக்கு இது கம்மி. நான் சொன்னோம், இன்னும் 5 ஆண்டு இருக்கு, நான் படிப்படியாக வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன மக்கள் முதல்வர் அடுத்தபடியாக கூட்டுறவு கடன்களில் விவசாயிகள் வச்ச நகைக்கடனை தள்ளுபடி செய்வோம் என்றார். 6500 கோடியை தள்ளுபடி பண்ண, இப்படி விவசாயிகளுக்கு நன்மையாக பல சலுகையை அடுக்கிக்கிட்டே போலாம், சொல்லிக்கிட்டே போலாம். ஆனால் புதிதாக தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சி உருவெடுத்து எல்லா புகழும் பிடிக்கும் உழவனுக்கே என்று சொன்னது சத்தியம் என்றால், உழவன் உற்பத்தி செய்யும் பொருளை விலை நிர்ணயம் பண்ணும் பட்சத்தில் இடைத்தரகளை அடிச்சு ஒடுக்குவது தமிழக அரசாகத்தான் இருக்க முடியும். அவர்களுக்கு இந்த நேரம் பெரிய கோரிக்கை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஒட்டஞ்சத்திரத்துக்கு மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு தென்பகுதிக்கு ஒட்டஞ்சத்திரமும் வடபகுதி கோயம்பேடு மார்க்கெட்டு. கோயம்பேட்டுக்கு காய்கறியை ஒட்டஞ்சத்திரத்துல இருந்ததே போகுது. அந்த காய்கறியை நான் இங்கிருந்து 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காயை பிடிக்கிட்டு போனால் நான் விலை செய்ய முடியாது. அவன் 10 ரூபாய்க்கு வாங்கி இன்னைக்கு நடப்புற விற்பனைகளை 100 ரூபாய்க்கு விற்கிறான்.
பாவக்காய் 5 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு வாங்கியா, என்கிட்ட 3 ரூபாய்க்கு தேங்காய் வாங்கி அவன் 20 ரூபாய்க்கு கொள்ளையடிக்கிறான். இந்த இடைத்தரகர்களை நீக்கணும். இடைத்தரகர்களை குண்டாசில் கைது செய்ய வேண்டும். அதை செய்தாலே எங்களுக்கு முதல்வர் அவர்கள் பெரியுந்தது. வைக்கும் பொருள், உற்பத்தி செஞ்ச பொருளுக்கு அவனே நிர்ணயம் பண்ணுவான். அவன்கிட்ட விருப்பம் இருந்தா வாங்க, இல்லைன்னா வாங்காராண்டனும். அப்படி நடக்காத பட்சத்தில் விவசாயிகளாம் ஒன்று திரட்டி ஒரு வருஷத்துக்கு நாங்க, அதாவது அருமை அண்ணன் கருணாசுக்குரிய நடிகர் கருணாசுக்குரிய போற விவசாய உற்பத்தியை நிறுத்துவோம். நிறுத்தினால் சோத்துக்கு திண்டாட்டம், கஞ்சிக்கு கொண்டாட்டம். அதை நடக்கும். விரைவில் தமிழக முதல்வர் அவர்கள் அதற்கு வழிவகுக்க மாட்டார்கள். அண்மையில் கூட காவிரியில் தண்ணி தொடர்ந்து சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்துக்கு 2ஆம் போகத்துக்காச்சு தண்ணியை துவங்க ஒரு கடிதம் தான் போட்டேன். 1ஆம் தேதி கடிதம், 10ஆம் தேதி தண்ணி. அப்ப கோரிக்கைகள் உடனே பரிசீலிச்சு உடனே விவசாயிகளுக்கு தமிழக முதல்வர் அவர்களோ அனைத்து அமைச்சர்களுமே, நான் முதல்வர் அவர்களை சந்திக்க விடாவிட்டாலும், சந்திக்க எனக்கு நேரம் ஒதுக்கவிட்டாலும், அன்றாடு எனது கடிதம் தலைமைச் செயலகத்துக்கு ஏதோ ஒரு துறைக்கு விவசாய சார்ந்த ஒரு கோரிக்கையாத்தான் இருக்கும். எனக்கு டீ வாங்கி கொடுங்க, சோறு வாங்கி கொடுங்கன்னு போக மாட்டேன். எனக்கு சோறு பொறுக்கு, டீ பொறுக்கு, என் சொத்து இருக்கு, அது போதும். எனக்கு கஞ்சி இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஒரு விவசாய வீட்டுலதான் ஜாவேன். விவசாயா பிறந்துட்டேன். அவன் கோரிக்கையை அடிமடிகிறத எங்க ஐயா உழவர் பெருந்தகை நாராயணசாமி நாயுடுனுடைய நாமம். அவர் பேருக்கு, அவர் ஊருக்கு, அவர் புகழுக்கு எந்த இடத்தில் தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சியினால் ஒரு மாசு வராது. இது சத்தியம். நல்ல ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதோட இப்ப பார்க்கும்போது கலைஞர் அவர்கள் உழவர் சந்தைன்னு கொண்டு வந்தாங்க. ஆமா, நிச்சயம். நோக்கமே, அதோடைய சந்தை வந்ததுக்கான நோக்கமே உழவன் தான் விளைவித்த பொருளை தானே விற்று அதனுடைய லாபத்தை தானே பெறணுங்கிற ஒரு நோக்கத்துல உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் உழவர் சந்தை பல ஆட்சிகளோட இருக்கு. ஆனா அந்த உழவர் சந்தை செயல்பாடு எப்படி இருக்கு? அதாவது திமுகவுடைய ஆட்சிக்கு பிறகு உழவர் சந்தை அந்த நிலைக்கு மாறி இருக்கிறதா? உழவர்கள், விவசாயிகள் தங்களுடைய விளை பொருட்களை அங்கு கொண்டு போய் விற்று லாபம் பெறுகிறார்களா? இந்த நீங்க கோரிக்கை வைக்கக்கூடிய அதே உரிமையை, அதாவது விளை பொருளுக்கு நானே விலை நிர்ணயம் செய்வேன் என்ற அந்த கோரிக்கையை இந்த உழவர் சந்தைகள் எந்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சுட்டு வருது? சார், உழவர் சந்தை அன்று 2006 தமிழகம் முழுவதும் கொண்டு வந்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். மீண்டும் புரட்சி தலைவர் அம்மா வந்தாங்க. அந்த உழவர் சந்தைக்கெல்லாம் பெரிய திண்டுக்கல் பூட்ட போட்டாங்க. திருப்பி திராவிட ஆட்சி திமுக ஆட்சி வந்துடுமே, புத்துயிர் கொடுத்து மீண்டும் உழவர் சந்தை இயங்குது. அதுல மாற்று கருத்துக்கும் இல்லை, எந்த ஒரு எங்களுக்கு கேள்வி இல்லை. ஆனால் மதுரையில ஒரு உழவர் சந்தைண்டா நிலக்கோட்டையில விற்கிற காய் எங்க கொண்டு வர முடியாதுல. ஒரு உழவர் சந்தை என்றால் ஒரு 50 பேர், அது சுத்து போட்டி விவசாயிகளுக்கு சரியா போகும். நம்ம தென் மாவட்டமே விவசாயி நம்பி இருக்க பூமிதான். நோ இண்டஸ்ட்ரியல், நோ இது, ஒன்லி அக்ரி. விவசாயம் மட்டும்தான், விவசாயத்தை நம்பி இருக்கோம். இது மதுரை இருக்கு, ஊமச்சூல அவுட்டர் ரூரல்ல ஒரு 1000 ஏக்கர் நெல் நடுவேன். அவன் கொண்டு போய் நெல் பட்டையில போட்டுக்குருவேன். ஆனால் சோழந்தால நெல் நிறைவே எங்க போடுவேன்? அங்க இருந்து கொண்டு வருவானா? அங்க இருந்து கொண்டு வந்தா இடம் இல்லைன்னுவேன். அப்படியே போட்டால் காசு தரம்னு ஏமாற்றம் 420 பெரிய போராட்டத்துக்கு ஆளாயிரேன். நொந்து நூலா ஏண்டா நெல் போட்டேன், சோளம் போட்டேன், கம்பு போட்டேன், கேழ்வரகு ஏண்டா போட்டோம்னு கேள்வி அவனா கேட்டுக்கிறான். கேட்டீங்களா? உழவர் சந்தை என்பது ஒரு தொகுதிக்கு குறைந்தது. அதாவது நான் சொல்லணும், இன்னும் சொல்ல போகணும்டா, பேரூராட்சிக்கு ஒரு உழவர் சந்தை இருந்தால் மட்டும் அவ விலை நிர்ணயம் பண்ணணும். இப்ப உழவர் சந்தை மாவட்டத்துக்கு 2-3 இருக்கு. அதுல 20 விவசாயம் 30 கடை ஒதுக்குது மாநகராட்சி, நகராட்சி. அதுல 30ல 20 முன்னாள் இன்னாள்ன்ற போது 10 பேர் போனா ஒரு மலையில உட்கார வைக்கிறான், போய் அங்க போட்டு கொட்டுறான், விவசாயம் எட்டி தள்ளுறான். அந்த அவல நிலைமையெல்லாம் நேர பார்த்து அங்கங்க போய் போராடிட்டு வந்திருக்கேன் சார்.
இப்போ வந்து இதை அதிகப்படுத்துறதுக்காக கோரிக்கை வச்சிருக்கீங்களா? நீங்க கேட்ட இதே போல உழவர் சந்தைகளை ஊராட்சி தோறும் உருவாக்குறதுக்கு, பேரூராட்சி தோறும் உருவாக்குறதுக்கு இப்போ இந்த கோரிக்கையை நீங்க அரசுக்கு வச்சிருக்கீங்களா? வருங்காலத்தில், அதாவது குறிப்பாக ஓரிரு மாதத்தில் முதல்வரை சந்திக்க நேரம் கேட்பேன். கேட்கும் போது என்ன உங்க கோரிக்கைன்னு கேட்பாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரு, என்ன வேணும்ன்றதே முதல்வர் இனிப்பா கேட்பாரு. அது இல்ல நல்லா இருக்கீங்களா, என்ன செய்யணும்னு. பாப்பாவட்டிக்கு வந்தாது 3வது மாசம் நானும் என் பையனு நின்று 50 விவசாயிகளை நிப்பாட்டி முதல்வர் அவர்களுக்கு நன்றி கூட்டினோம். 58 கால்வாய்க்கு சீரமைச்சா நன்றி கூறினோம். அப்ப நான் ஒதுங்கிட்டேன். எனது மகன் கூடையே போனேன். முதல்வர் காருனவருக்கே நடந்து கொடுப்பேன். அப்பா உன்னையும் உன் தந்தை எத்தனை முறை பார்க்கறது, தள்ளிக்கங்க மற்றவங்க பார்க்கட்டும்ட்டாங்க. அதுக்கு உதாரணத்துக்கு மதுரை ஜரக டிஐஜி அவர்கள் மறுநாள் கூப்பிட்டு, தலைவரே நீங்க உழவர் உழைப்பாளர் கட்சின்னு தெரியாது, ஏதோ பச்சை துண்டை போட்டு போறாங்க, பச்சை துண்டு போட்டுக்கு பூரா தலைவர் தான் விவசாயிதான் போட முடியும். அப்படி இல்லை யாரும் இது ஒண்ணாதீங்கன்னு சொல்ல அளவுக்கு நாங்க தமிழ்நாட்டில் தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சி 234 தொகுதியிலே இடைத்தொகுதி அறிவிக்கப்பட்ட அனைத்து தொகுதிகளையும் பிரச்சாரம் செய்துள்ளோம். அந்தந்த மாவட்ட அமைச்சர்களுக்கு தெரியும். இது நாங்க சொல்லும்ல, ஆதாரம் கேட்ட இருக்கு. 4 நாள் மதுரையில் பிரச்சாரம் பண்ணால் ஒரு நாள் பேப்பர் வரும். அதே எங்களுக்கு ஒரு ஆராதனை. அதுக்காக வேண்டிய நீ யார்கிட்டப்பா பிரச்சாரம் பண்ணுன்னா ஓட்டு போட வேண்டியதையும் பிரச்சாரம் பண்ணுவான். தளபதிகிட்டையும் அந்த மாவட்ட செயலாளர்கிட்டையும் எங்க மாவட்ட செயலாளர் நிக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டு புண்ணியம்ல. அதாவது பலனே எதிர்பார்க்கவில்லை, உதவியை செய்யணும். அது தமிழக முதல்வர் மென்மேலும் வளர தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சி சார்பா என் மனமார்ந்த கோடி நன்றி. அவருக்கு அவங்க இருந்தாத்தான். இன்னமும் சொல்லணும்டா, 2 பைசாவை குறைக்க சொல்லி 71 போராட்டம் நடத்தும் போது போலீஸ் தடியடியில் 115 விவசாயிகள் திமுக ஆட்சி காலத்து முத்தமிழ் ஆட்சி காலத்தில் 105 பேர்த்த கொண்டாங்க போலீஸ். அதே முத்தமிழ் அறிஞர் நாகரிக வளர வளர வேற வழி இல்ல, விவசாய சங்கமும் நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டேன். 25 லட்சம் மின் இணைப்பும் 7500 கடன் தள்ளுபடி பதவியேற்ற முதலே கையெழுத்து போட்டாங்க. இது உண்மைங்களா இல்ல சார்? அந்த 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 நன்றி கடன் சாகு வரைக்கும் திமுக நன்றி கடனோட. இப்போ நீங்க வந்துட்டீங்க, இப்போ நீங்க கட்சியா எடுத்துட்டீங்க, எலெக்ஷன் கமிஷனர் உங்களை அங்கீகாரம் பண்ணிட்டாங்க. ஒரு இந்த 3-4 மாதங்கள்ல தேர்தல் இருக்கிறது, மக்களவை தேர்தல் இருக்கிறது. இப்போ நீங்க கட்சியை அங்கீகாரம் பண்ணின உடனே நீங்க சந்திக்கக்கூடிய தேர்தலும் எப்போ வந்து அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருமோ, நீங்க முறைப்படியாக இதே முதல் தேர்தல் நீங்க நிச்சயம். அப்போ உங்களுடைய சந்தித்துக்கும் போது உங்களுடைய ஆதரவு யாருக்காக இருக்கும், உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருக்கும்? எங்க ஆதரவு திமுகவுக்கு தான் இருக்கும். எங்க கோரிக்கை தேர்தல் அறிக்கையாக திமுக சேர்க்கும் நம்பிக்கை. ஏன்னா விவசாயிகளுக்கு செய்யற ஒரே கூட்டணி வந்து இந்தியா கூட்டணி தான். ஏண்டா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மன்மோகன் சிங் அவர்கள் 75,000 கோடி தள்ளுபடி. இன்னமும் சொல்ல போனா, அன்று இன்னைக்கு திருப்பூர் பின்னலாடையில் இந்தியா முழுவதும் இருக்க தொழிலாளர்கள் இருக்க காரணமே அன்று ஜவுளித்துறை அமைச்சராக இருந்த அன்பு தலைவன் EVKS இளங்கோவன் அவர்கள் பசுமை தீர்ப்பாயை 700 கோடி கட்ட சொல்லுது. அதை மத்திய அரசு போராடி வாங்கி கொடுத்து இன்னைக்கு சுதந்திரமா வேலை பார்க்கிறாண்டா. அது காங்கிரஸ் அன்று இருந்த அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தாங்க. சோனியா, மன்மோகன் சிங், கலைஞர் தான் சார். அதுல மாற்றம் இருக்க முடியாது சார். இருக்கும், நாங்க கோரிக்கை வைப்போம், அவங்க செவி சாய்ப்பாங்க. திருப்பி நாங்க தீவிர பிரச்சாரம் பண்ணுவோம். 40க்கு 40 இந்தியா கூட்டணி பெருசா. வாழ்த்துக்கள். அதுல இன்னும் அதுக்கு என்னன்னு கேட்பீங்க, இப்ப இருக்க இடைத்தேர்தல்லாம் வந்து பிஜேபி வந்துருச்சு, நீங்க என்ன சொல்றேன் சார்? சத்தியமா வந்து எங்க ஊரு எங்க கருப்பு கோயில வந்து நரேந்திர மோடியை சத்தியம் பண்ண சொல்லுங்க சார். நாங்க நேர்மையாத்தான் தேர்தலை சந்தோஷம் சொல்லுங்க. நான் அந்த மரத்துல புளிய மரத்துல தூக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் தில்லு முள்ளு பெரிய நரிக்குளிப்பாட்டிங்க நரேந்திர மோடி அவர்கள். மன்மோகன் சிங்க காங்கிரஸோ மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. தேர்தல் ஒன்றே என்று வெற்றி பெற்றாலும் பூரிப்பு அடைவதும் இல்லை, தோல்வியுற்றாலும் தோழ போதல் என்று இன்னும் ஒரு 2 நாளில்
அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே வீட்டில் அர்ச்சுனை கார்கே வீட்டில் திரும்பவும் கூட்டம் போடுறாரு. தோல்விக்கு உண்டான காரணத்தை ஆராய்கிறார்கள். இதுக்கு மேல சொல்லணும்டா, அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி, அதாவது இளைய இந்திரா காந்தியை விட்டு ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க சார். அவங்களுக்கு இவங்க காங்கிரஸ் கொடுத்தது தெலுங்கானா மட்டும்தான் சார். இந்த 4-5 மாநிலத்தை விட்டா கண்டிப்பா 3 காங்கிரஸ் பிடிச்சிருங்க சார். ஏண்டா காங்கிரஸை பொறுத்தளவே நான் பெரியவே நீ பெரியவன் ஈகோ, அதுதான் சார் காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸ் நாட்டுக்காக உயிர் விட்ட குடும்பம் யார் தெரியுங்களா? அன்னை இந்திரா, அன்பு தலைவர் ராஜீவ் காந்தி தான் சார். வேற எவனாச்சும் இருக்கான்னு பாத்தீங்களா? இல்லவே இல்லை. நீதான் அந்த வரையில தியாக தலைவர் சாகு வரை தன் பேனான் முனியிலே மக்களுக்கு அதிகாரம் படைத்த கட்சி திமுக தான் சார். வேற எவனும் இருக்க முடியாது சார். ஏடிஎம்கேல எடப்பாடியார் சொல்லுவார், நான் வீரன் ஈஸ்வரன், அதெல்லாம் இல்ல, அடிச்ச கொள்ள பெண்ண கொலையும் கொள்ளைக்கு பிராயத்தை தேடுறாங்க அவங்க. நாங்க எதுவும் இல்லை. இது வரைக்கும் காங்கிரஸ் மேலேயோ திமுக மேலே எந்த கோர்ட்டு குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்தது உண்டா? ஆனால் ஜெயலலிதா அம்மையார்கள் இறந்தாலும் குற்றவாளி என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கலாம். அப்பே மரணடி என்னைக்கு வராது சார். இந்த உண்மையிலே ரொம்ப நிறைய விஷயங்களை உத்வேகமாக நீங்க பேசிட்டீங்க. நிறைவுக்கு வந்துட்டோம். சரி சொல்லுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்க தொடர்ந்து பேசிட்டீங்க. அடுத்தடுத்து நீங்க தொடர்ந்து பேச வேண்டி இருக்கிறது. கண்டிப்பா நேரம் கருது. ஏன்னா நீண்ட நேரம் எங்களுடைய நேயர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளையும் பார்க்க இருக்கிறாங்க. இதுவரை நீங்க நிறைய விஷயங்கள் உங்களுடைய கோரிக்கைகள், விவசாயிகளுடைய குரலாக நீங்க ஒழிச்சதை கேட்டோம். எங்களுடைய நேயர்களும் கேட்டாங்க. தொடர்ந்து உங்களுடைய கட்சி பலம் பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். ரொம்ப நன்றியா. நன்றிங்க சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.